என்னடா போன் வச்சுலாம் வர சொல்லியிருக்க? என்ன கதை? சும்மாதான். சும்மாவா? சரி சரி விடு விடு. நான் கூட நேத்து பேசணும்ல, அதெல்லாம் நான் தெரியாம பேசிட்டேன், சாரி டி அப்படின்னு சொல்றதுக்காக தான் வர சொன்னேன்னு நினைச்சேன். சே உங்ககிட்ட சாரி கேப்பனா? பின்ன நான் சொன்னதுதான், அதை நடத்தி காட்டுவேன். லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? லவ் பண்ண போறேன், இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வரேன். சப்பா, நம்மளால எந்திரிச்சே நிக்க முடியாது, நம்மளுக்கு ஏன் இந்த வெட்டி வீராப்பு சொல்லு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன்னை எதுக்கு வர சொல்லுச்சுன்னா, நான் நாள்ல இருந்து லவ் பண்ண போறேன். நீ ஒரு நல்ல நண்பனா, ஒரு 1 2 3 ஒரு 4 நாளைக்கு என்னை வந்து பாக்காத, சரியா? இங்க பாரு, உனக்கு உன்னைய பொறுத்த வரைக்கும் நான் இல்லாம நீ எதுவும் பண்ண மாட்டேன். போனா போது, ஒரு லவ் தானே, ஆஃப்டர் ஒரு லவ் உன்னை கமிட் ஆக வைக்கணும், அதையும் நானே பண்ணிட்டு போறேனே. ஐயோ அப்படின்னு நினைக்காத. லவ், நான் லவ் பண்றது சொன்னா ஃபர்ஸ்ட் குட்டை குழப்பறது நீயா தான் இருப்ப. அப்படி எல்லாம் கிடையாதுடா. as a friend நீ வந்து இவ்வளவு வருஷமா சிங்கிளா இருந்த, சரி இதுக்கப்புறம் உன்னை மிங்கிள் பண்ணி விடுறது என்னோட வேலை, நான் பண்றேன் உனக்கு உதவி, யூ டோன்ட் வெரி, சரியா? ஒரு நட்புக்கு இப்படி எல்லாம் நீ ஹெல்ப் பண்ணுவ? ஆமா, இதெல்லாம் கனவுல கூட காண முடியாது நீ அப்படி பண்ணுவனு. சும்மா வாய் பேச்சுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பாரு, உனக்கு தெரியாது, நான் வந்து ஏதோ ஒரு பொண்ணு ரோட்ல போகும், அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சு ஓகே, அதெல்லாம் இது வரைக்கும் ஓகே. ஆனா உனக்கு கமிட் ஆகுற அளவுக்கு உனக்கு திறமை இல்லடா. நான் அந்த திறமை வளர்த்து தரேன்டா உனக்கு. சரி, எப்படி வளர்த்து தருவ? அது நான் எப்படி வேணாலும் வளர்த்து தருவேன். ஐயோ, அந்த அளவுக்கு எல்லாம் போவாத. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நான் போய் பார்த்து அவகிட்ட பேசி ப்ரொபோஸ் பண்ணி என் லவ் அவளுக்கு புரிய வச்சு நாங்க 2 பேரும் கமிட் ஆயிட்டு அப்புறம் வரோம். அப்புறம் என்னை பத்தி உன் நட்பு இவ்வளவு நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவருன்னு அப்போ என்னைய பத்தி அவகிட்ட பெருமையா சொல்லு, அது போதும். பெருமையா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நீனே சும்மா வெட்டியா இருக்க, என் நண்பனா போயிட்டியே, சரி போனா போது, ரொம்ப நாளா வருத்தத்துல இருந்த கமிட் ஆகாம, சரி சரி இப்போ ஒரு கமிட் ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது போல இருக்கே ராசா. பாருங்க, இவளை வச்சு நான் போய் லவ் பண்ணனா என் லவ் நாசனமா போவோம். இப்பே இவளை கைட்டு விட்டாதாங்க வேலை ஆகும். நான் சொல்றது கேளு. என்னை விட்டு போனா அந்த லவ் ஜெயிக்காது, லவ் நடக்காது. லவ்ங்கிற ஒரு விஷயம் லைஃப்ல இருக்காது. நான் கூட வந்தாதான் அந்த லவ் செட் ஆகும், கமிட் ஆகும், கிடைக்கும், கல்யாணம் பண்ணுவேன். ஐயோ, நீ பாத்தியா ஆரம்பத்திலே பயங்கரமான சாபம் விடுற. உன்னை கூட்டு போய் நான் அவகிட்ட நின்னு, ஏய் நண்பா, கூட்டிட்டு போகலங்கிறனால தானே நான் இப்படி சொல்றேன். நீ கூட்டிட்டு போனா நான் வந்து உனக்கு உதவி தாண்டா பண்ணுவேன், உன்னை சேர்த்து வைக்க. இது கூட நான் எதுக்காக தெரியுமா சொன்னேன்? சரி நீ ஓகேடா, நீ போய் பாரான்னு சொல்லியிருந்தா நிஜமா உன்னை கூட்டு போயிருப்பேன். சொல்லுவே, நான் நீ வேணாம்னு சொல்லுவேன். என்ன சொன்ன? உன் லவ் உருப்படாம போவோம், நாசனமா போவோன்ற உன்னை என்ன நினைச்சுன்னு உன்னை நான் கூட்டு போவேன். சொல்லு. பாரு மாப்பிள்ள, அதெல்லாம் டங்கு ஸ்லிப்பாயி அது அப்படியே காலையில பல்லு விளக்கும் போது நாக்கு வலிக்கலடா, அதனால வந்துருச்சுடா அந்த மாதிரி எல்லாம். அதனால நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பா நினைக்க கூடாது. உன் ஃப்ரெண்டு நான், நீ நல்லதுக்காக மட்டும்தான் நான் யோசிப்பேன், நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். நீ லைஃப்ல லவ் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை கமிட்டோ ஆகி கல்யாணம் பண்ணி அதுக்கு குழந்தை பிறந்து அது வரைக்கும் நான் உனக்கு நல்லதுதான்டா யோசிப்பேன். யூ டோன்ட் வெரி. நம்பர் மாதிரியா இருக்குங்க. இவன் நம்மளுக்கு நல்லது பண்றாளாம். நல்லதே வேணாமா, ஒரு 5 நாளைக்கு என்ன தொந்தரவு பண்ணாம நீ போ, நான் கமிட் ஆயிட்டு நான் வரேன். நான் சொல்ல நீ கேட்காம பண்ற, அப்புறம் உன்னோட விருப்பம். ஓடி, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் இல்லாம நீ லவ் பண்ணி காட்டுறான், அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டுறான், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். எதுவுமே நடக்காது. வருவேன் அப்ப பாரு, சரியா? வந்தா புதுசா நம்ம லவ் கெடுத்துருவாளோ. நம்ம நாளைக்கு போறோம், லவ் பண்றோம், அவளுக்கு நம்ம யாருக்கு